வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். நான் இன்றைக்கி என்ன ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைனீஸ் மூவியை தான் வந்து நான் இந்த ரிவ்யூவில் வந்து சொல்ல போகிறேன். படத்தோட பேர் 18x2 பியாண்ட் யூத்ஃபுல் டேஸ். என்னடா படம் பேர் பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு சைனீஸ் மூவி அண்ட் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் கூட இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும். அண்ட் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மறக்காமல் போய் செக் பண்ணியே ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிங்க. நான் சைனீஸ் மூவிஸ் பார்த்ததுலேயே நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு சோல்ஃபுல்லான மூவியை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தந்த படம் வந்து இந்த படம். நீங்கள் வந்து ஃபாலோவராக இருந்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் வந்து நல்ல படங்கள் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து போடுவோம். அண்ட் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன். அண்ட் அதுக்கு தகுதியான படம் வந்து இந்த படம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் அந்த படம் வந்து பார்த்துட்டிங்களா இல்லையா, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அண்ட் வந்து உங்களுக்கு என்ன மனசில் தோணியிருக்கு, அண்ட் உங்கள் கூட கனெக்ட் ஆச்சா இல்லையான்றதை ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித், நான் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு அபவுட் த லைன் சொல்லியே ஆகணும். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப மீட் பண்ணிக்கிறாங்க 18 வயசு அப்போ. அண்ட் அவங்க வந்து 36 இயர்ஸ் இருக்கிறப்ப அவங்க வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி லைனே. அண்ட் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி லைனில் மெயின் கேரக்டராக இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அண்ட் அந்த ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த படம் பார்க்குறப்பயே ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் பயங்கர கனெக்டடாக மாறிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் ரைட்டிங் வந்து சூப்பராகவே எழுதியிருப்பாங்க. எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு சைனீஸ் மூவியாக இருந்தாலுமே, நம்ம இந்தியன்ஸ் மாதிரி இப்போ ஏஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து அந்த ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த படம் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுது. ஏன்னா வந்து இப்போ கொரியனாக இருக்கட்டும், ஜாப்பனீஸாக இருக்கட்டும், சைனீஸ் மூவி பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஏஷியன்ஸ் வந்து அந்த எமோஷன்ஸோட பூந்து விளையாடுறதுல பயங்கரமாக வந்து ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. அண்ட் இந்த படம் வந்து அதை வந்து சூப்பராகவே ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து நம்ம எமோஷ்னலாக அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து இருந்தால் எப்படி இருக்கும், சில சமயம் நம்மளே வந்து அந்த கேரக்டரில் வாழ்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்தளவுக்கு வந்து நல்ல படமாக வந்து இருக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி அந்த கேரக்டர் ஆர்க் வந்து சூப்பராகவே போயிருக்கணும். அண்ட் வந்து அந்த கேரக்டர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதலை வந்து தூண்டி விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளார ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு மேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் ட்ரிவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் ஒரு சம்டைம்ஸ் வந்து மாறும். அண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாமே வந்து அந்த நடுவில் வந்து பாதியாக வச்சுருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் கொண்டு போகாமல் அங்கே நடுவில் எந்தெந்த சீனுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் நடுவில் வரும். அண்ட் வந்து கடைசீட்டில் அந்த மொத்த ஃப்ளாஷ்பேக்குக்கும் அர்த்தம் கொடுக்குற மாதிரி அந்த வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து சூப்பராகவே மேக் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரெசன்ட் டைம் லைனில் ஏற்ற மாதிரி. அண்ட் வந்து இதில் வந்து 2 டைம் லைன் போவாங்க. ஒன்று வந்து ப்ரெசன்ட் டைம் லைன், இன்னும் வந்து அதாவது 36 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு டைம் லைனில் போவோம். அண்ட் வந்து 18 வயசில் இனி ஒரு டைம் லைனில் போயிட்டுருக்கும். ரெண்டுமே வந்து அங்கங்கே அப்ட்ரப்டாக அப்படியே கட்டாகி வருங்களா. ஸோ அந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து அவங்க மேக் பண்ண அந்த விஷயமும் வந்து இப்போ ப்ரெசன்ட் டைம் லைனில் எந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு வந்து இருக்குது, அண்ட் பாஸ்ட் டைம் லைனில் எந்த மாதிரியான வேர்ல்டெல்லாம் இருந்துச்சு. அண்ட் வந்து அனிமே லவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அனிமேவை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா இன்டெப்த்தாகவே பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு தாய்வான், அதாவது ஒரு சைனீஸ் பீப்புள் வந்து ஜாப்பனீஸ் அனிமேஸ் வந்து எந்த மாதிரி பார்க்குறாங்க, அண்ட் வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இனி ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னு தெரியுங்களா? ஜாப்பனீஸ் தனி, சைனீஸ் தனி. ஜாப்பனீஸ் பேசுகிறவங்களுக்கு சைனீஸ் புரியாது, சைனீஸ் பேசுகிறவங்களுக்கு ஜாப்பனீஸ் வந்து தெரியாது. இப்போ நம்ம தமிழ் ஹிந்தி பேசுகிற மாதிரி. ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு தான் எனக்கே புரியும். ஏன்னா வந்து அதில் வந்து ஹீரோயின் வந்து ஜாப்பனீஸ் கேர்ள், அண்ட் வந்து ஹீரோ வந்து நம்ம சைனீஸ் பாய். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் இந்த படம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து அன்ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து அது நான் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து போயிடும். அது வந்து கடைசியில் ஒரு பிளண்ட் எண்டாகவே விட்டாங்க. நாங்கள் அது வந்து எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே ஃபுல் அண்ட் ஃபுல் மென்ஷன் பண்ணாமல் வந்து சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இப்போ 96 படம் பார்த்தீங்களா இல்லையா? அதில் வந்து ஆக்சுவலாக அவன் பண்ணது லவ்வா இல்லை வந்து ஒரு டீப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்றதே நம்ம கடைசி வரைக்கும் புரியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் இதுலேயுமே வந்து அமைச்சிருந்தாங்க. அண்ட் இதில் வந்து லைஃப் லெசன்ஸ் வந்து கொட்டி கிடக்குதுங்க.
உண்மையாலுமே அந்த அட்வென்ச்சர் ட்ராவல்ஸ் அதெல்லாம் ரொம்ப நேசித்து பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நான் பெருசா இந்த ட்ராவல் பெர்சன்லாம் கிடையாது. பட் ஆனா எனக்கே உள்ளார வந்து, ஓ! இந்த ட்ராவல்லாம் பண்ணணுமா? இந்த மாரி வந்து நல்ல இந்த சோல் சர்ச்சிங்ன்னு சொல்றாங்க. அந்த படத்துல வந்து இப்ப நம்ம ஊர்லலாம் ட்ராவல் பண்றோம் அப்படின்றத சைனீஸ்லயும், இல்ல ஜாப்பனீஸ்லயும் வந்து சோல் சர்ச்சிங் அப்படின்ற மாரி அந்த வேர்ட யூஸ் பண்ணி சொல்றாங்க. ஆனா அந்த மாரி சோல் சர்ச்சிங்லாம் பண்ணி இந்த ட்ராவல் பண்ணா அந்த மாரிலாம் வருமா? அப்படின்ற ஒரு படம் ஒரு கேள்விய வந்து நம்ம மனசுக்குள்ளாரே கிரியேட் பண்ணி விட்டுருதுன்னு சொல்லலாம். அண்ட் வந்து நீங்க இத எவ்வளோ பேர் நம்புறீங்க? உண்மையாலுமே உங்களுக்கு ட்ராவல்லாம் புடிக்குமா? அண்ட் வந்து எத்தன பேர் வந்து இந்த சோல் சர்ச்சிங் இதுல வந்து இருக்கீங்க? அவங்களுக்கு இந்த படத்த வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அப்படியே வந்து பாசிட்டிவ்ஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் வந்து அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்தோம்னா, ஒரு சில நெகட்டிவ்ஸ் என் கண்ணுக்கு தென்படுற அளவுக்கு இருந்துச்சு. ஒண்ணு வந்து இந்த ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணும் அப்படின்னு பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோ பேஸ்டான மூவி தான். அண்ட் வந்து ஒரு லவ் பேஸ்டான மூவி தான் இந்த படம் வந்து. அண்ட் வந்து இந்த படங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனா, இந்த ட்ராமா மூவிஸ் அண்ட் வந்து இந்த எமோஷ்னலா இந்த ட்ராமாஸ்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இந்த மூவி வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ட்ராமாஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடுக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நெறைய ட்ராமாஸ் பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இத நான் சொல்றேன். அண்ட் வந்து சில பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப டியூரேஷன் வந்து அதிகமா ஃபீல் ஆகுற மாரி தெரியலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய படமா மாரி தான் எனக்குமே ஃபீல் ஆனுச்சு. அண்ட் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லேகியா இருக்கும். ரொம்ப இழுத்து விடுற மாரி இருக்கும் நெறைய சீக்வென்ஸ்லாம். அண்ட் வந்து நெறைய பேர் வந்து இந்த எமோஷனலி கனெக்ட் ஆகாத பீப்பிள்ஸ்க்குலாம் வந்து உண்மையாலுமே இந்த படம் வந்து பெருசா வந்து ஒர்க் ஆகாது அப்டின்ட்டு தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் ஒரு சில சீக்வென்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாஷ்பேக்லலாம் கொண்டு போயி, அது ரொம்ப ஒரு மாரி கிரிஞ்சியா வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சில சீக்வென்ஸ்லாம் இருக்கும். அண்டு கைஸ் இவ்வளோ தான் வந்து நான் வந்து நெகட்டிவா தெரியிற விஷயம். இதெல்லாம் மாத்திருந்தாங்கன்னா, மேபி இனி கொஞ்சம் நெறைய ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்திருக்கும் அப்டின்ற மாரி நான் நெனைக்கிறேன். அண்ட் நீங்க இந்த படத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? நான் சொன்ன ரிவ்யூ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கா? இல்லையா? அண்ட் இந்த ரிவ்யூல வந்து லைட்டா காத்தடிக்கிற மாரி இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் வந்து நான் அந்த வெளியில நின்னு பேசிட்டு இருக்கனால பயங்கரமா காத்தடிக்குது. அண்ட் கைஸ் இது வந்து ஹேட்ஸ் ஆஃபோட ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. And கைஸ் that's it for this video. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.